இல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது சொல்லுங்க, அதை கூட கண்டினியூ பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு எதுவும் இல்ல, மத்தவங்களுக்கு இருக்கான்னு தெரியல. எனக்கும் இல்ல. இல்ல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இன் பிட்வீன் டவுட் வேணா பார்த்து. பிரியா பிக் பண்ணல கால, மேபி வருவாங்க, மெசேஜ் விடுறேன் நானு. ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போற கான்செப்ட் வந்துட்டு மவுஸ் ஓவர் ஆக்ஷன். ஆல்ரெடி வந்துட்டான்னு நினைக்கிறேன் திவ்யா. ஓகே. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மவுஸ் ஓவர் ஆக்ஷனு. இது மோஸ்ட்லி வந்து ரேர் கேசஸ் தான். பட் ஆனால் இந்த கான்செப்டையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, நம்ம வந்து மவுஸை மூவ் பண்ணும்போது மட்டும் வந்துட்டு அந்த எலமெண்ட் வந்துட்டு ரியாக்ட் ஆகிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எலமெண்ட் வந்து ஒரு எலமெண்ட்ல மூவ் பண்ணோம்னா, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக சொல்ல போனோம்னா, மவுஸ்ல வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணுவோம். என்ன ஆக்ஷன் பண்ணுவோம்? இப்போ வந்துட்டு ஒரு ஃப்ளிப்கார்ட் பேஜ் இருக்குன்னா, இந்த ஃப்ளிப்கார்ட் பேஜ் ஓப்பன் பண்ணி இதுல வந்து மூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்பதான் வந்து இந்த டிராப் டவுன் வந்து ஓப்பன் ஆகும். இங்க மூவ் பண்ணா இந்த டிராப் டவுன் ஓப்பன் ஆகும், இங்க மூவ் பண்ணா இந்த டிராப் டவுன் ஓப்பன் ஆகும். இங்கெல்லாம் மூவ் பண்ணா ஓப்பன் ஆகாது, ஜஸ்ட் இங்க மூவ் பண்ண மட்டும் தான் டிராப் டவுன் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல மூவ் பண்ணும்போது மட்டும் வந்துட்டு டிராப் டவுன் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்றத பார்க்கிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம அப்படின்ட்டு ஒரு கிளாஸ் WV ரெண்டுமே இருக்குது. சும்மா ஒரு நேம் தானே அது. ஓ பரவாயில்லையா? சரி சரி. இல்ல இல்ல, கன்ஃபியூஸ் ஆயிடுமே சார். Just ஸோ இப்போ வந்து நம்ம மவுஸ் ஒரு ஆக்ஷன் மூவ் பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் வந்துட்டு நம்ம என்னென்ன பண்ணுவோம், வெப் டிரைவர் மேனேஜர் அதெல்லாம் வந்துட்டு காமன் கமெண்ட்ஸு, இந்த 3 கமெண்ட் எடுத்து எழுதிடுவோம். ஸோ இந்த 3 கமெண்ட்ல யூஆர்எல் மட்டும் கரெக்டான யூஆர்எல் இருக்கணும். யூஆர்எல் வச்சுக்கிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ளிப்கார்ட் யூஆர்எல் வச்சுப்போமே. ஆனால் இந்த ஃப்ளிப்கார்ட் யூஆர்எல் வந்துட்டு மேபி மூவ் பண்ணும்போது வந்துட்டு பாப்அப் மெசேஜ் வரும். ஸோ ஃப்ளிப்கார்ட்டை விட்டுட்டு நம்ம நோட்ஸில் இருக்கிற வெப்சைட் எடுத்துக்கிறேன். கிளிக் அண்ட் ட்ராக்னு சொல்லிட்டு வெப்சைட் இருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து நான் 5000ன்ற வியூ வந்துட்டு நான் மூவ் பண்ணேன்னா அது மட்டும் எனக்கு வந்துட்டு ஒயிட் கலர்ல தெரியும், மிச்சம் எல்லாம் வந்துட்டு எனக்கு ஆரஞ்சு கலர்ல தெரியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதை காட்டுறேன். இது காட்டினதுக்கு அப்புறமா இதை அப்படியே ஹோல்ட் பண்ணி இங்க எக்ஸ்னல் எப்படி அந்த மாதிரி காட்டுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதை காட்டுறேன். இது காட்டுறதுக்கு அப்புறமா இதை ஹோல்ட் பண்ணி இந்த லோன்ன்றதை இங்க ஹோல்ட் பண்ணி இது எப்படி இங்க வருது அந்த மாதிரி நான் ஓகேங்களா அது காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வியூ காட்டுறேன். மூவ் பண்றது மட்டும்தான் இருக்கு.
இதுக்கு வந்து நம்ம இப்போ எப்படி டிராப் டவுன்ஸ்க்கு வந்து நம்ம செலக்ட்ன்ற கிளாஸ் எடுக்கணுமோ அதே மாதிரி இங்க ஆக்ஷன்ஸ்ன்ற இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்றோம். ஸோ இந்த ஆக்ஷன்ஸ் கிளாஸ் நம்ம பண்றோம். இல்ல இப்ப எந்த எலிமெண்ட் வச்சு காட்ட போறேன்னா நான் வந்து அந்த பர்டிகுலர் ஒரு வெப் எலிமெண்ட் பேங்க்னு சொல்லிட்டு ஒரு வெப் எலிமெண்ட் இருக்குது. அந்த பேங்க்ன்ற வெப் எலிமெண்ட் வந்துட்டு நான் ஜஸ்ட் வந்து ஹோல்ட் பண்ணி காட்டுறேன். அந்த மூவ் பண்ணா அந்த எலிமெண்ட் வந்து என்ன பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத காட்ட போறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தனியா இன்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ ஒரு வெப் எலிமெண்ட் வச்சு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பி நேம் வச்சுட்டு இங்க நம்ம எந்த எலிமெண்ட்டை மூவ் பண்ண போறோமோ அந்த எலிமெண்ட்டை வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் கிளிக் அண்ட் ஹோல்டு மாதிரி இல்லைன்னா மூவ் டு த எலிமெண்ட் அப்படின்ற பர்டிகுலர் வியூ மட்டும் காட்டுற மாதிரி. ஓகேங்களா? பர்டிகுலர் டெசிக்னேஷனுக்கு வச்சு மூவ் பண்ற மாதிரி. ஒன்று கிளிக் அண்ட் ட்ராக் பண்றதா இருந்தாலும் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணலாம். இல்ல மூவ் டு த பர்டிகுலர் எலிமெண்ட் கொடுத்து டார்கெட் கொடுத்தீங்கன்னா அப்பையும் கரெக்டா வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இடத்துலயும் நீங்க ஏ கொடுத்துட்டு டாட் கொடுத்து இதுல நம்மளுக்கு நிறைய ஆக்ஷன்ஸ் வருது. கிளிக் பண்றதா கிளிக் பண்ணலாம், இல்ல டபுள் ஆக்ஷன் பண்ணலாம், டபுள் கிளிக் பண்ணலாம். நம்மளுக்கு வந்துட்டு அந்த மூவ் டு எலிமெண்ட். ஸோ அந்த மூவ் டு எலிமெண்ட் கொடுத்து எப்படி கொடுக்கணும்னா வெப் எலிமெண்ட் தான் டார்கெட். ஓகேங்களா? இதுலயே நம்மளுக்கு நிறைய வியூ இருக்கு பாத்தீங்கன்னா. நம்ம எந்த ஆங்கிள் வேணாலும் நம்ம தரலாம். ஒன்னு மூவ் டு லொகேஷன் கொடுக்கலாம், இல்ல மூவ் டு எலிமெண்ட் கொடுத்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வச்சு கூட செட் பண்ணலாம். ஓகேவா? நான் சிம்பிளா வந்துட்டு டார்கெட் வச்சு வெப் எலிமெண்ட் வச்சு நான் பண்றேன். அதுக்கு பி தான் டார்கெட். ஸோ இதை வந்து நான் ஒரு 2 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு த்ரெட் ஆர் ஸ்லிப் கொடுக்குறேன்.
இப்போ என்ன ஆகும், இந்த யூஆர்எல் ஓப்பன் ஆகும். யூஆர்எல் ஓப்பன் பண்ணோடனே மவுஸ் ஓவர் ஆக்ஷன் இந்த கிளாஸ் மூலிமா இந்த பர்டிகுலர் எலமெண்ட் வந்துட்டு எனக்கு வந்து ஒயிட் கலர்ல தெரியும். ஓகேங்களா? சம்டைம்ஸ் நம்ம ஓப்பன் பண்ற வெப் எலிமெண்டோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த லொக்கேட்டர் வந்துட்டு லொக்கேட் ஆகாமல் போகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்க போட்டு பார்த்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக தான் இருக்குது. அப்புறம் ஆடல. மவுஸ் ஒரு ஆப்ஷன் மூவ் ஆயிருக்கு. அப்போ ஏன் காட்டல? ஆக்சுவலி ரைட் சைடு காமிங்கள சந்துரு, இந்த வெப் எலிமெண்ட் பிங்கிற லைன் இருக்குல்ல, 25 லைன், அதுல ஓகே 25 பில ஸ்டோர் இல்ல லைன் நம்பர் 25ல நீங்க எலிமெண்ட் ஐட ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க. ஆனா என்ன பண்ணணும்னு சொல்லல. ஐ மீன் ஹைலைட் பண்ணணும்னு ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்கா? அதுக்கு தான் மூட்டு எலிமெண்ட் கொடுத்துருக்கோம்ல. ஜஸ்ட் வந்து நம்ம மவுஸ் வந்து மூவ் பண்றோம். ஆக்ஷன் என்ற இந்த கிளாஸை கால் பண்ணி நம்ம ஓவரால் டிரைவர் மூலியமா அந்த பர்டிகுலர் மவுஸை வந்து இந்த எலிமெண்ட்டுக்கு மூவ் பண்றோம். அவ்வளவுதான். அது ஹைலைட் மட்டும் காமிக்குமா? மூவ் டு எலிமெண்ட் ஆமா. வேற எதுவும் பண்ணாம ஜஸ்ட் ஹைலைட். ஓகே. இப்படி இருக்குல்ல, அவ்வளவுதான். இந்த மாதிரி காட்டும். ஓகே. ஓகே. சம்திங் என்னமோ சொன்னீங்க, ஹோல்ட் அது கிளிக் அண்ட் ஹோல்ட், அது கிளிக் அண்ட் டிராக். ஓகே. ஹோல்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்கல, அந்த மாதிரி பண்றது. ஓகே. மேபி த்ரெட் அண்ட் ஸ்லீப் வந்து நம்ம இந்த ஆக்ஷன் லைனுக்கு அடியில கூட நம்ம கொடுக்கலாம் சில சமயம். மேபி அதனால கூட இருக்கலாம்ல, என்ன ரீசன் தெரியல. ஆனா கேஸ் பார்த்தா ஃபெயில் பாஸ் தான் வருது. இங்க கேஸ் ஃபெயிலியர் ஆகும், பார்த்தா கேஸும் பாஸ் ஆகுது. எனக்கு அந்த சரி, ஃப்ளிப்கார்ட்லயே ஆல்ரெடி நான் எழுதியிருக்கேன். ஸோ ஃப்ளிப்கார்ட்ல எழுதுறது வந்துட்டு இங்க வந்து மூவ் டு எலிமெண்ட் டாட் பெர்ஃபார்ம் கொடுக்கல. பெர்ஃபார்ம் கொடுத்திருந்தா பெர்ஃபார்ம். ஓகே ஓகே. இந்த ஒரு ரீசன் தான். இந்த ஒரு ரீசன் கொடுத்து நம்ம டைமிங் அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருந்தோம்னா அது கரெக்டா வந்துடும். பாஸ்னாலும் த்ரெட் டாட் ஸ்லிப்னாலும் சேம் தானா? சேம் ஆக்ஷன் தான். ஹோல்ட் பண்ற மாதிரி ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ற மாதிரி சூப்பர். இந்த ஃப்ளிப்கார்ட்ல இந்த இதுலயே நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இந்த எலிமெண்ட்டுக்கு மூவ் பண்ணி ஒரு 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி காட்டு, அப்புறமா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி. அது என்ன பண்ணும் பெர்ஃபார்ம்ங்கறது? தெரியவே போயிடும்ல. ஓகே. சோ அதுக்காக ஒரு டியூரேஷன் வச்சிருக்கேன். சோ இது நான் நேத்து வொர்க் அவுட் பண்ண ப்ரோக்ராம் தான் இது.
அதனாலதான் உங்களுக்கு நான் இதை வச்சு காட்ட வேண்டாம், சரி இன்னொரு வேற ஏதாவது வெப்சைட் புதுசா பார்த்து காட்டலாமேன்னு சொல்லிட்டு நான் வச்சாங்க. இந்த பிராக்கெட் க்ளோஸ் பண்ணல. ஓகேவா? கொஞ்ச நாள் ஹோல்ட் ஆயிருந்தது, அப்புறம் போயிடுச்சு. போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்க பர்டிகுலர் டைமிங் வெப் எலிமெண்ட் வந்துட்டு நீங்க பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா கூட போதும், இல்ல பர்டிகுலர் டைமிங் கொடுக்காம கொடுத்தீங்கன்னா இன்னும் கூட ஓகே தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்படி சேவ் பண்ணி நீங்க ரன் பண்ணீங்கன்னா கூட அதுக்கு ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கும், அவ்வளவுதான். இந்த மாதிரி இதை ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கும். நீங்க எவ்வளவு நேரம் வச்சிருக்கீங்களோ அவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கும். ஓகே. ஸோ நீங்க மவுஸை வந்து மூவ் பண்ணிட்டீங்கன்னா அங்க வந்து போயிடும். ஸோ ஒன்று நீங்க டாட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க சிம்பிளா கொடுத்தாலும் ஓகே, இல்லை டைமிங் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வியூ என்ன பார்க்க போறோம்னா கிளிக் அண்ட் ட்ராக். அந்த வெப்சைட் சொல்லுங்க சொல்லுங்க. இந்த பாஸ் கமாண்ட்ல நீங்க இது கமெண்ட் லைன்ல போட்டுருங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. அந்த பாஸ் அந்த அதுன்னு கொடுத்தீங்க, அழைச்சிட்டீங்க அதை. ஓகே ஓகே. லைன்ல போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ 2 கமெண்ட்டும் நீங்க அன்கமெண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த பைத்தன் இந்த லோன்ன்ற இதை வந்து கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி பண்றோம். எது பண்ண முடியும்? பேங்க்ன்றது இப்போ இந்த பேங்க்ன்றத இந்த ஹோல்ட் பண்ணி இங்க நான் வந்து பிளேஸ் பண்றேன், சரிங்களா? அதுக்கு எப்படி அதே மாதிரி தான் நீங்க இப்ப பண்ற அதே வியூ தான், பட் ஆனா கொஞ்சம் டிஃபரன்ஸ். இதுல என்னன்னா இப்ப எந்த வெப் எலிமெண்ட் வந்து பண்ண போறீங்களோ அதை வந்து அங்க ஒண்ணு வைக்கணும், எந்த இடத்துல ரிலீஸ் பண்ணணுமோ அதை ஒண்ணு வைக்கணும். ஸோ அப்பதான் வந்துட்டு நம்ம எங்க கிளிக் பண்ணணும் எங்க டிராப் பண்ணணும் அது தெரியணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆக்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆகும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம இந்த வெப் எலிமெண்ட்டை இங்க ஹோல்ட் பண்ணி இங்க வைக்க போறோம்னா, ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி இல்லை இதை ஹோல்ட் பண்ணி இங்க வைக்க போறோம்னா, இப்போ இந்த டெசினேஷன் வேணும், இந்த இந்த எக்ஸ்பாத் வேணும், இந்த எக்ஸ்பாத் வேணும். இந்த எக்ஸ்பாத்தை நானே ஹோல்ட் பண்றேன், இந்த எக்ஸ்பாத்தை நானே இங்க பேஸ்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி கரெக்டான வியூ தெரியணும். ஏதாவது டவுட் இருக்கா? கரெக்டாக சம்டைம்ஸ் இப்போ மோர் தென் ஒன் ஐட்டமா டிராக் அண்ட் டிராப் பண்ற மாதிரி சிச்சுவேஷன் வரும்ல சந்துரு, அப்போ வந்து நம்ம எதுவும் ஓவர்லாப் ஆகாது தானே? இப்போ பேங்க் வச்சிருக்கீங்க, வேற ஏதாவது மோர் தென் ஒன் ஸ்பேஸ்ல நீங்க எவ்வளவு தூரம் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆக்குபேஸ் பண்ணலாம். அது டிபெண்ட் பண்ண அந்த ஏரியா தானே. நீங்க வந்து இந்த ஏரியாவில் நீங்க 2-3 டிராப் பண்ண முடியும்னா அதுக்கேற்ற மாதிரி இப்போ இந்த எலிமெண்ட்ல இந்த வெப் பேஜ்ல இங்க 1 ஹோல்ட் பண்ணி இங்க டிராப் பண்ண முடியுது.
அதே மாதிரி நீங்க வேற ஒரு எலிமெண்ட்டை ஹோல்ட் பண்ணி வேற ஒரு இடத்துல டிராப் பண்ணா கூட இதே பக்கத்துல இன்னொரு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சேல்ஸ் இருக்குது, இதை எடுத்து நீங்க போடலாம். முடியலையா? இல்ல ஒன் ஆர் மோர் எலிமெண்டா இருந்தா நீங்க அந்த வெப் எலிமெண்ட், அந்த வெப் சீரிஸை காட்டுங்க, நான் உங்களுக்கு ட்ரை பண்றேன். இதுல வந்து அது மாதிரி இல்ல. டெஸ்டினேஷன் நெக்ஸ்ட் பாத் எல்லாத்துக்குமே சேமா தான் வருமா? அப்படிதான் கொஸ்டின் கேக்குறேன். இப்ப டெஸ்டினேஷனுக்கு பேங்க்குக்கு என்ன எக்ஸ்பாத் எடுக்கிறீங்களோ, இப்ப சப்போஸ் லோனுங்கிற ஒரு ஐட்டம்க்கு நம்ம டெஸ்டினேஷன் பாத்த நம்ம எடுக்கணும்னா அந்த பேங்க்குக்குள்ள அதே எக்ஸ்பாத் தான் வரும் இல்லையா? அதாவது ஐடியோ ஏதோ. ஆல்மோஸ்ட் கிளாஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஆனா அந்த கிளாஸ் வச்சு நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி எக்ஸ்பாத் மூலமா கொஞ்சம் 1 2 3 4 அது மாதிரி நீங்க எழுதி வச்சுக்கலாம். ஓகே ஓகே. அதுதான் உங்களுக்கு நான் எப்பவுமே எக்ஸ்பாத்லயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியான ஒரு மெத்தட் சொல்லி பார்த்தீங்களா, அந்த ஓவரால் பிராக்கெட் போட்டு வெளியே ஒரு பிராக்கெட் போட்டு 1 2 3 4 5 சொன்ன பார்த்தீங்களா, அதையே நீங்க ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணுங்க, அதுலயே கரெக்டா வந்துடும். ஓகே. ஏன்னா அதுதான் பெட்டர் ஐடியாவா இருக்குது நம்ம கம்பாரிசன் பண்ணும்போது மத்ததை விட்டு. இப்ப நீங்க எடுக்கிற எக்ஸ்போர்ட் வந்து டிராக் பண்ணி விடுற இடம் இல்லைங்களா? அக்கௌண்ட் நம்பர் கீழே உள்ள இடம் இல்லைங்களா? ஆமா ஆமா, அந்த பேங்க்ன்றத ஹோல்ட் பண்ணி அங்க டிராப் பண்றோம், அவ்வளவுதான். ஓகே. ஜஸ்ட் கிளிக் அண்ட் டிராக். ஆக்சுவலி இங்க எனக்கு சென்டர் வந்து ஓபன் பண்ண மாட்டாங்க. எனக்கு மார்னிங் ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ் முடிச்சுட்டு இந்த கிளாஸுக்குள்ள வரதுக்குள்ளதான் முதல்ல எல்லாம் ஓபன் பண்றேன்னு ஓபன் பண்ணியிருந்தாங்க. இப்ப பனிக்காலம் வரல காலையில இருந்து ஓபன் பண்ண முடியல சொல்றாங்க. சோ அதான் டிராவல் டைம் உங்களுக்கு கம்மியாகும்ல, உங்களுக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ ஒரு வெப் எலிமெண்ட் போட்டு பிளஸ் சின்ற ஒரு நேம் வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு தான் வந்து நான் அதை அசைன் பண்றேன். இப்போ வந்து எனக்கு எப்படி வரணும், பின்ற எலிமெண்ட் வந்துட்டு சின்ற இடத்துக்கு போய் கரெக்டா கோயின்சிட் ஆகி முடியணும், அப்படிதானே? ஸோ அதுக்கேற்ற மாதிரி பை டாட் எக்ஸ்பாத் கொடுத்து எக்ஸ்பாத் அனுப்புது. பி போடல, வெப் எலிமெண்ட் அப்புறம் சி ஈக்குவல் டுன்னு போடணும். மறுபடியும் நம்ம ஏவை கால் பண்ணி டாட் வச்சு கிளிக் அண்ட் டிராக் அண்ட் டிராப் வச்சிடலாம். டிராக் அண்ட் டிராப்ல நம்மளுக்கு நிறைய இருக்குது. ஸோ டிராக் அண்ட் டிராப் பார்த்தீங்கன்னா, ஸோ டிராக் அண்ட் டிராப்ல பார்த்தீங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா சோர்ஸ் எங்க இருக்கு, டார்கெட் எங்க இருக்கு, அந்த மாதிரி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சோர்ஸ் வந்துட்டு பி, டார்கெட் வந்துட்டு சி. ஓகேவா? அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா இருக்குது. ஜஸ்ட் இதை வந்துட்டு நம்ம கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணிடலாம். இதுக்கு மட்டும் நம்ம த்ரெட் டாட் ஸ்லிப்பை ரிலீஸ் பண்ணிடலாம். இந்த எலிமெண்ட்டை வந்துட்டு நான் கமெண்ட் பண்ணிடுறேன். அப்பதான் ஒரு டைமிங்ல 3 செகண்ட்ஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு 2 செகண்ட்ஸ்ல வந்து எனக்கு மூவ் பண்ணி ட்ராக் பண்ணி காட்டும்.
நம்ம பெர்ஃபார்ம்னு போடல இல்ல டிராகன் எப்பவுமே வந்துட்டு ஆக்ஷன் என்ன ஆக்ஷன் பண்ணுது டிராக் பண்ணிட்டு பெர்ஃபார்ம் கொடுக்கணுங்க. ஓகே ஓகே ஓகேங்களா கரெக்டா ஆயிடுச்சு. ஸோ இதே வெப்சைட்ல நீங்க வந்து இந்த 5 டோர்ஸ்ல வந்து இங்க மூவ் பண்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே மறுபடியும் இந்த லோனை இங்க மூவ் பண்ணலாம். சேல்ஸ் மூவ் பண்ணலாம். சேல்ஸ் மூவ் பண்ணலாம். ஸோ டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸை நீங்க இந்த மாதிரி நீங்க டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணி பாருங்க. இதே வெப்சைட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ as per டெஸ்டன்சில இன்னும் கொஞ்சம் கிளியரா போயிட்டு கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சுக்கலாம். இதுல இன்னும் கொஞ்சம் என்ன பேலன்ஸ் இருக்குதோ அந்த வியூல நம்ம நாளைக்கு பார்க்க ஆரம்பிக்கலாம். விண்டோ ஹேண்ட்லிங் பார்த்தாச்சு, ஆல்மோஸ்ட் ஃப்ரேம் ஹேண்ட்லிங் பார்த்தாச்சு, அலர்ட் பார்த்தாச்சு, இன்னும் வெயிட்ஸ் பார்க்கல. அதே மாதிரி ஃபைல் அப்லோடிங் யூசிங் ரோபோ கிளாஸஸ் பார்க்கல, broken லிங்க்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த 3 டாபிக் லாஸ்ட்ல இருக்கு, பெண்டிங் இருக்குது. மிச்சம் ஆல்மோஸ்ட் பார்த்தாச்சு. ஸ்கிரீன்ஷாட் பார்க்கல. ஓகே. ஸ்கிரீன்ஷாட் இப்பயே கூட பார்த்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெப் டேபிளும் பார்க்கல. ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டர்னா ஸ்க்ரால் டவுன், இது மூணுமே வந்துட்டு ஒரே மாதிரி தான். வெப் டேபிள்ல இருந்து ஆமா 3 இது பார்க்கல. மற்றபடி நார்மலா செக் பாக்ஸ் ரேடியோ பட்டன்லாம் வந்து டாட் கிளிக் பண்ணா கிளிக் ஆயிடும். அது ஒன்னையும் இது ஒன்னையும் அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. டாகிள் பட்டன் ஆன் ஆஃப் பண்றது சேமா சந்துரு? ஆன் ஆஃப் பண்ற டாகிள் பட்டன் இருக்குல்ல, அப்படி ஒரு குச்சி மாதிரி இருக்கும், டர்ன் ஆன் பண்றது ஆஃப் பண்றது. சவுண்டுக்கு ஆன் ஆஃப் பண்றது அதுவா? டாகிள் பட்டன்பாங்க யூஐல. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் சில இது வந்து ஆன் ஆனோன்னே ஆன் பண்ணோன்னா சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும், ஆஃப் பண்ணிட்டா அது டிஸ்பிளே ஆகாது. அதே மாதிரி டாகிள் பட்டன் இல்ல, டாகிள் TOGGLE TOGGLE அது வந்துருச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல அதான் சொன்னேன், சவுண்ட் ஆன் ஆஃப் பண்றதுன்னு சொன்னேன். ஆமா, இது ஜஸ்ட் ஒரு கிளிக் தான். இது ஓகே கிளிக் பண்ணா அது ஆன் ஆகும், கிளிக் பண்ணா ஆஃப் ஆயிடும். ஓகே சோ வேணா இந்த மாதிரி வேணா செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அது எனேபிள் இருக்குதா இல்ல டிசேபிள் இருக்குதான்னு பார்த்துட்டு, இல்லைன்னா செலக்டட்ல இருக்குதா இல்ல அன்செலக்டட்ல இருக்குதான்னு பார்த்துட்டு அப்புறம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்ல இருந்ததுன்னா அது வந்து செலக்டட், ஆஃப்ல இருந்தா அது வந்து அன்செலக்டட். ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எத்தனையோ வந்து செலக்டடா பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்து இது வந்து கண்டிஷன் வந்து ஃபால்ஸ்னு வந்தா மட்டும் நீங்க உள்ள போயிட்டு கிளிக் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சு நீங்க பண்ணீங்கன்னா பண்ணப்பட்டாங்க. எனக்கு இந்த மாதிரி வெப்சைட் எதுவும் இல்ல. இந்த மாதிரி ஏதாவது வெப்சைட் இருந்தா சொல்லுங்க, நம்ம பண்ணலாம். அது ஒன்றும் பிரச்சனை. சரி, நான் அடுத்த கிளாஸ்ல கொண்டு வரேன் அந்த வெப்சைட் சாம்பிளுக்கு. அப்புறம் ஆ. இன்னொன்னு என்ன கேட்கணும்னா, இப்ப வந்து ஒரு இன்ஃபோ ஐக்கன் இருக்குன்னு வச்சுங்களேன் சந்திர, இப்ப மவுஸ் ஓவர் பண்ணி இன்ஃபோ ஐக்கன், ஹெல்ப் ஐக்கான்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதாவது ஒரு பேஜ், ஒரு ஃபார்மை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா பொதுவா வெப்சைட்ல ஒரு இன்ஃபோ ஐக்கன் இருக்கும். அது மவுஸ் ஓவர் பண்ணா டிஸ்பிளே ஆகும். இது எது ரிலேட்டடான
ஹெல்ப் ஐகான் மாதிரி. ஸோ அது மாதிரி மவுஸ் ஓவர் அந்த டிஸ்ப்ளே இன்ஃபர்மேஷன் நம்ம எப்படி நம்ம டெஸ்ட் பண்றது பொதுவா? எப்படி சொல்றீங்க? பர்டிகுலர் வெப் மூவ் பண்ணா அது கீழே வந்து இப்ப லாகின்ன்றது வந்து டார்கெட் ஆயிட்டு ஓப்பன் ஆயினோடனே டிஃபால்ட்டா நிக்குது பாத்தீங்களா? இந்த மாதிரி டிஃபால்ட்டா சொல்றீங்க, இந்த மாதிரி தான் சொல்றீங்க. ஆமா. அது வந்து நம்ம ரியலா நம்ம வந்து ஓகே. எப்படி நம்ம ஆக்சுவலா டெஸ்ட் பண்ணுவோம்னு கேட்கிறேன். ஹெல்ப் ஐகான் இருக்கும். மவுஸ் ஓவர் பண்ண முடியுது. இப்ப நீங்க காமிச்சீங்க இன்னைக்கு கிளாஸ்ல டிஸ்ப்ளே ஆகும். அதுல ஒரு 4 லைன் ஹெல்ப் டெக்ஸ்ட் குடுத்துருக்கான்னு வச்சுங்களேன். அத வந்து ஓகே. நீங்க எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்க? அதாவது இந்த இந்த இன்ஃபர்மேஷன் தான் அந்த இன்ஃபோ ஐகான்ல வருது அப்படின்னு நம்ம செக் பண்றது. எனக்கு சரியா தெரியல நீங்க என்ன சொல்றீங்கன்ட்டு. பட் ஆனா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எப்படி அத நீங்க மேனுவலா பண்றீங்களோ அது ஆட்டோமேஷன்ல பண்றதுக்கு எப்படி ட்ரை பண்ணணும் பாருங்க. ஓகே, ஓகே. இப்ப இந்த எக்ஸாம்பிள் இப்ப நீங்க மவுஸ் ஓவர் பண்ணியிருக்கீங்க. எலிமெண்ட்ன்னு வருது. இது வந்து ஒரே ஒரு டெக்ஸ்ட் தான். ஆமா. இதே மாரி ஹெல்ப் ஐகான் வெப்சைட்ல வந்து ஒரு 3 லைன் வரும். ஓகே. இந்த மவுஸ் ஓவர் இன்ஃபர்மேஷன நான் ரீட் பண்ணணும். டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகுதா? அதே டெக்ஸ்ட் தான் டிஸ்ப்ளே ஆகுதான்னு. ஓகேவா? இப்ப எலிமெண்ட்ன்னு ஒரு டெக்ஸ்ட் இங்க டிஸ்ப்ளே ஆயிருக்கு. ஒரே ஒரு வேர்ட். இத நீங்க எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்கன்னு கேட்கிறேன். இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுவீங்களா? இந்த டெக்ஸ்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகுதான்னு? இல்ல அதே ஃபாண்ட் தான் வருதா வரலையா நீங்க பார்க்கணும். பார்க்கணும். ஃபாண்ட் இல்ல. அந்த இன்ஃபர்மேஷன் வந்து காம்பினேஷன். பண்றீங்க. ஆமா. ரீட் பண்ணி இந்த ஹெல்ப் டெஸ்க்கு தான் இந்த டெக்ஸ்ட் தான் டிஸ்ப்ளே ஆகுதான்னு நான் வெரிஃபை பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஓகேவா? அது வந்து ஒரு ஒரு ஃபார்ம்லயே எங்க இதுல வந்து பழைய ஆஃபீஸ்ல இருந்துச்சு. அத வச்சு தான் திங்க் பண்ணி இத சொல்றேன். அதுல வந்து ஒரு 4 லைன் இருக்கும். அது வந்து எப்படி பொதுவா அத வெரிஃபை பண்றதுன்னு ஒரு கொஸ்டின் இருந்தது. ஸோ இஃப் கண்டிஷன்ல இது டிஸ்ப்ளே ஆகுதான்னு பார்க்கலாம். இப்படி இந்த வேர்ட்ஸ்லாம் அக்யூரேட்டா இருக்குதான்னு. அது இல்லைன்னா டெஸ்ட் ஃபெயில்ன்னு வர வைக்கிற மாரி அப்படி எழுதிக்கலாமா? அப்படி கேட்கிறேன். இல்ல. பட் ஆனா சில விஷயம்லாம் வந்துட்டு நம்ம பியாண்ட் சிலபஸ் போற மாதிரி இருக்குது. ஓகே, ஓகே. நம்ம அதெல்லாம் கொஞ்ச நாள் ஓகே. கழிச்சு அப்புறம் பார்க்கலாமே. சரி, சரி. ஓகே. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வியூ தான். பார்க்கணும்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க சொல்றது வந்து கரெக்டான வியூ எப்படின்னா, நீங்க வந்து அசர்ட் வந்து போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அசர்ட் வந்து நம்ம சொல்லுவோம். சொல்லும்போது வேணா நான் வேணா ட்ரை பண்ணி சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த சாம்பிளுக்கு இதே கூட பார்க்கலாம். எலிமெண்ட்ங்கிற வேர்ட் தான் டிஸ்ப்ளே ஆகுதான்னு ஆ, நம்ம செக் ஆ. பண்றோம். அந்த அதே மாதிரி மாரி தான். டெஸ்ட் கேஸ். அத வந்து நம்ம அசர்ட் போட்டு பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, ஓகே. அசர்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் எடுப்பேன். அப்போ வந்து உங்களுக்கு நான் சொல்லி தரேன். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நாளைக்கு வேணா சொல்றேன். எப்படி அசர்ட்ன்னு போட்டு போட்டு பார்த்து செக் பண்ணி பார்க்கறதுன்ட்டு. ஓகே, ஓகே. நான் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அது கரெக்டான வியூவா இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு சொல்லி தர முடியும். ஆமா, ஆமா. நீங்க டைம் எடுத்துக்கங்க சந்துரு. நீங்க கரெக்டான டவுட் கேட்டிருக்கீங்க. அந்த மவுஸ் ஒரு ஆக்ஷன் வந்து என்ன ஃபர்ஸ்ட் மவுஸ் ஒரு ஆக்ஷன் ரீட் பண்ண முடியுமா இல்லைன்னு எனக்கு தெரியல. அதை ரீட் பண்ண முடியுமான்னு தெரிஞ்சிச்சுனா தான் நான் அதை உங்களுக்கு சொல்லி தர முடியும். ஏன்னா அலர்ட்டை வந்து நம்ம ரீட் பண்ணியிருக்கோம். அலர்ட்ல வந்து ஒரு பாப்அப் மெசேஜ் வந்தா அதை ரீட் பண்ற மாதிரி வந்து சிலினியம்ல வச்சிருக்காங்க. பட் ஆனா இதுலிக்கும் மவுஸ் ஒரு ஆக்ஷனை ரீட் பண்ற மாதிரி நான் பார்த்தது இல்ல. மவுஸ் ஒரு ஆக்ஷன் ரீட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இல்ல எங்க பழைய கம்பெனில என்னன்னா, அ டிஃபெக்ட் வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டர்ஸ் எழுதுனாங்க. என்னன்னா, மவுஸ் ஓவர் பண்ணும்போது ஹெல்ப் மெசேஜ் இல்ல அப்படின்னு சொல்லி டிஃபெக்ட் என்டர் பண்ணாங்க. ஆட்டோமேஷன் மூலமா தான். ஸோ அத வச்சு தான் அந்த கொஸ்டின் நான் கேட்டேன். பட் டைம் எடுத்துட்டு நீங்க மெதுவா சொல்லுங்க. இல்ல பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்க இப்ப கொடுக்குறீங்க பாத்தீங்களா, இந்த எலமெண்டோட பி இருக்கு பாத்தீங்களா, இந்த பியோட கெட் டெக்ஸ்ட் என்ன கொடுத்தோம்னா அது மூலியமா பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே வந்து பி டாட் கெட் டெக்ஸ்ட் கொடுத்துரும் வச்சுக்கோங்களேன். ஸோ பி டாட் கெட் டெக்ஸ்ட் கொடுத்துருவோம்னா அப்ப பியோட அந்த எலிமெண்ட்ல என்ன டெக்ஸ்ட் இருக்குதோ அதை எனக்கு பிரிண்ட் பண்ணி காட்டு அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கணும் வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்ட்ரிங் கொடுத்து சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா ஸ்ட்ரிங் கீ ஈக்குவல் டு பி டாட் டெக்ஸ்ட் கொடுத்துறேன்னா இதை வந்து நான் பிரிண்ட் எடுத்து பார்த்துறேன்னா
ஸோ இது வந்து நம்ம பிரிண்ட் எடுத்து பார்க்கும்போது அது என்ன இன்ஃபர்மேஷன் வர போறதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பேங்க்ன்ற இன்ஃபர்மேஷன் வந்துட்டு பில வந்து இல வந்து சேவ் ஆகி எனக்கு வந்து இதுல வந்து பிரிண்ட் அவுட் ஆகி காட்டணும். எனக்கு அது காட்டுதா பார்ப்போம். அது காட்டுச்சுன்னா அது இந்த டெக்ஸ்ட் தான் கண்டெயின் ஆயிருக்கா இல்லையான்ற மாதிரி அசர்ட்ல போட்டு செக் பண்ணிக்கலாம். அசர்ட்ல வந்துட்டு எப்பவுமே நம்மளுக்கு வந்து எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் இருக்கும், ஆக்சுவல் ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது இதுதான், ஆக்சுவல் ரிசல்ட் இதுதான் அப்படின்ற மாதிரி கம்பேரிசன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி இப்போ நம்ம பண்ணும்போதும் இதுவே வந்து நம்மளுக்கு ஆக்சுவல் ரிசல்ட் என்ன வந்துடும். ஓகே. இதையே வந்து நம்ம அசர்ட்ல கொடுக்கலாம். அசர்ட்ல கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆக்சுவல் ரிசல்ட் என்ன அப்படின்ற மாதிரி கரெக்டான இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஸோ பேங்க்ன்றது வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த பேங்க்ன்ற இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. இந்த பேங்க்ன்ற இன்ஃபர்மேஷன் வந்து இதுதான் வந்திருக்கா வரலையான்ற மாதிரி ஒரு அசர்ட் போடுற மாதிரி நான் ஆல்ரெடி கிளாஸ் வச்சிருக்கேன். அந்த அசர்ட்ல வந்துட்டு செக் பண்ணும்போது வந்துடும். அசர்ட் ஈக்குவல்ஸ் அந்த அசர்ட் ஈக்குவல்ஸ்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆக்சுவல் வேல்யூனா என்ன, எக்ஸ்பெக்டட் வேல்யூனா என்னன்ற மாதிரி பூலியன் மட்டும் இல்ல, எது வேணா தரலாம். எக்ஸாம்பிள் இன்டிஜர் தரலாம், ஸ்ட்ரிங் தரலாம், எது வேணா தரலாம். ஸோ இது நான் உங்களுக்கு சொல்லி தரும்போது நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அப்படி கம்பாரிசன் பண்றதுன்ற மாதிரி வேணா நாளைக்கு நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. எப்ப எந்த சீக்வென்ஸ்ல பண்ணணுமோ நாளைக்கு பண்ணிடலாம்னு சொல்றேன். ஓகே. ஜஸ்ட் இப்போ நம்ம ரீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ரீட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இன்ஃபர்மேஷன் இதுதானான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் தருவோம். ஆக்சுவல் ரிசல்ட் ஆல்ரெடி இங்க இருக்குது ஈன்ட்டு. ஸோ இதை ரெண்டு கம்பேரிசன் பண்ணி எனக்கு ஆன்சர் கொடுன்ற மாதிரி கொடுத்தா அது ஆன்சர் கொடுத்துரும். தேங்க்ஸ். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். ஆனால் எனக்கு ரொம்ப டவுட் ஆகுது. நீங்க உங்களுடைய